அண்மைச் செய்தி. திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். பெண்ணின் நகையை திருடியதாக கூறி காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட மடப்புரம் அஜித் கொலை வழக்கில் தற்போது பிடிவாரண்ட் பிறப்பித்ததும் ஆஜராகாத டிஎஸ்பி தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். விவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மலப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த ஆண்டு ஜூன் 27 நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது ஜூன் 28 கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த் பிரபு, சங்கரமணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் இந்த கொலை வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வின் உத்தரவுப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 14 முதல் டிஎஸ்பி ரோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நிகிதா, அஜித்குமார் சகோதரர் நவீன் மற்றும் நண்பர்கள் அஜித்குமார் குடும்பத்தினர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தி மதுரை மாவட்ட தலைமை நீதி நடுவர்துறை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். மேலும் இந்த வழக்கில் காவல்துறை வாகன ஓட்டுநராக இருந்த தனிப்படை காவலர் ராமச்சந்திரனை 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டதோடு அஜித்குமார் கொலை சம்பவத்தன்று பணியில் இருந்த மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மற்றும் திருப்புவனம் காவல்நிலை ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரின் பெயர்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூடுதல் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் விசாரணை ஏற்கனவே நீதிமன்றத்தில் வந்தபோது டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட 4 போலீசார்களும் இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட தலைமை நீதிமன்றம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி நேற்று விடுமுறை என்பதால் மதுரை மாவட்ட கூடுதல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி அசன் அலி முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தவிர திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர்கள் இளையராஜா ஆகிய 3 பேரும் நேற்று நேரில் ஆஜரானார்கள். மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தலைமறைவாக இருப்பதாக அவருடைய தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து இன்று டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தை சிபிஐ போலீசார் பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வர வேண்டும் என பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. மேலும் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 3 தலைமை நீதி நடுவர் மன்றத்தில் ஆஜராயிருக்கிறார்கள். மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முகசுந்தரம் ஆஜராகாத நிலையில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.